ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நம்ம ஐயா என்னது இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. சரி. அண்ணாமலை பத்தி எந்த தகவலுமே வராம இருக்கு. கட்சியில ஓரம் கட்டி வச்ச மாதிரி ஓரம் கட்டி வச்சிருக்காங்களாட்டு இருக்கு. சொல்ல முடியாது. ஒரு வாரத்துக்குள்ள அறிவிச்சிருவாங்க அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் பிஜேபி. சொல்ல முடியாது ஐயா. அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம் ஐயா. சொல்லுங்க, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு சொல்லி என்ன இப்ப இருந்து பண்ணாதானங்க பிரச்சாரம் பண்ண முடியும், 4 பேர்ட்ட பேச முடியும். அண்ணாமலை ஒரு பேட்டி 1 மணி நேரம் கொடுத்தாலே அது மொத்த தமிழக இளைஞர்கள், நல்ல மனிதர்கள் எல்லாமே அண்ணாமலை படி வந்துருவாங்க. அதனால பேட்டி கூட கொடுக்காம இருக்கிறாரு. அதெல்லாம் கொடுத்துட்டாங்க இருக்காரு. என்னத்த கொஞ்சம் ஓரம் கட்டின மாதிரி தெரியுது கட்சியில இருந்தாலும். அவரெல்லாம் ஓரம் கட்ட முடியாது. அவரை ஓரம் கட்டணும்னா பிஜேபிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல அவ்வளவுதான். புஷ்வானம் பழைய மாதிரி புஷ்வானம் அடுத்தவன் காலை நக்கி தான் பழைக்க வேண்டியிருக்கும். சொந்த காலில் நிக்கணும்னா அண்ணாமலை வேணும். இல்லைன்னா அடுத்தவன் காலை நக்கி அவன் சொல்லுவான் இது உப்பு மூட்டை அப்படிமா. அதனால மானம் கட்ட பதவிக்காக போறவர் அண்ணாமலை கிடையாது. தன்மானத்தோட வாழ்றவர் அண்ணாமலை. எம்எல்ஏ சீட்டுக்காக போறவன்லாம் நிறைய பேர் இருக்கான். அவனுக்கு அதெல்லாம் எங்கேயும் குத்தாது கிடையாது. அவனுக்கு வெக்கமா மானமா சூடு சொல்றேன்னு கேட்கலாம். ஆனா அண்ணாமலை தன்மானம் உள்ள சிங்கம். கடகராசியா அப்படிதான் இருக்கும். அது எங்கேயும் வளைஞ்சு போவாது. சொல்லுங்க. சரி, அது ஒரு இருக்கட்டும். நாட்டுக்குள்ள பாத்தீங்களா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு மிருக வேட்டை ஆரம்பம் முயற்சியாட்டு இருக்கு. எங்க எல்லா பக்கமும் தான் நாய் பாத்தீங்களா விரட்டி கிடைக்குது. ஒரு குழந்தை எல்லாம் கடிச்சு வச்சிருச்சு. சரி. இன்னொரு பக்கம் யானை அடிக்குது. யானை அடிச்சு நேற்று ஒருத்தர் கிருஷ்ணகிரியில இறந்து போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பாம்பு 10 மனுஷன் ஒருத்தர் வெட்டிக்கிறேன். சரி. அது அந்த பொம்பளை ஆளுங்க பாத்தீங்கன்னா எல்லா ரேஞ்சிலும் இல்ல, சில ஆளுங்க புருஷனையே கொண்டு வர்ற ஆளுங்க கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு. சரி. இது மனுஷங்கிற பேர்ல இருக்கக்கூடிய மிருகம். இதுவும் மிருகம் தான். என்னதான் அப்புறம் இதுக்கு என்ன முடிவு? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்ன எங்க அம்மா கிட்ட அடிக்கடி சண்டை போடுவோம். என்ன எதுக்கு பெத்து தொலைஞ்சான்னு கேட்பேன். சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஏன்னா இந்த பிறப்புங்கிறது பெரிய துன்பம். பிறப்பு இன்பம் கிடையாது. இப்போ எங்க அம்மா ஆத்தா எங்க அப்பன் சாவும் போது எப்படி சாவாரு? துடிச்சு இழுத்து வலிச்சு சாவாரு. மரணங்கிறது ரணம். எங்க அப்பன்னு கிடையாது. உலகத்துல எல்லா அப்பனும் அப்படிதான். அப்போ எங்க அப்பா எப்படி சாக போறாரு அதே மாதிரி நானும் துடிச்சு சாக போறேன். எனக்கு எதுக்கு பெத்தான அடிக்கடி சண்டை போடுவேன். எங்க அம்மாட்ட கேட்பேன் எதுக்கு என்ன பெத்து தொலைஞ்சான்னு கேட்பேன். எப்படி கேட்பேன்? தப்பா நினைச்சுக்காங்க. ஏன்னா கலியுகத்துல பிறக்கிறது கொடுமைங்க. நீங்க தர்மயுகம் விட்டுருங்க, கலியுகம் ரொம்ப கொடுமை. ஏன்னா கலியுகத்துல அகால மரணம் தான் நடக்கும். நான் சொல்லல, எங்க பார்த்தாலும் துர்மரணம் தான் நடக்குது. நடக்குதா இல்லையா? இது அப்பா சரி நான் விளக்கம் கொடுக்குறேன். அப்பா சொல்றான் பாருங்க. எங்க அப்பா பரம்பொருள் சொல்றான் இந்த கலியுகத்துல எப்படி அழிவு வருமா, இந்த அழிவு தீர்ப்புங்கிறான். சாமி சொல்றான் பாருங்க. பெரும் காற்றினால் அழிவு, வெள்ளத்தால் அழிவு, பேய் மாரட்டத்தால் அழிவு, பெரும் ஜுரத்தால் அழிவு. ஜுரம்னா நோய், நிறைய கொள்ளை நோய் எல்லாம் அழிக்கும், மக்களை கொள்ளுங்கிறான். சம்மாரியால் அழிவு, நாட்டு யுத்தம், காளி வெள்ளத்தால் அழிவு, நஞ்சு தின்று கொலைப்பட்ட அழிவு. கடன் தொலை தாங்க முடியாம ஒரு நாளைக்கு எத்தனை குடும்பமோ தற்கொலை பண்ணிட்டு சாகுறான். இந்த ஆட்சியாளர்கள் கண்டுக்கிறானா? அவன் கடன் அடிச்சு அவனை காப்பாத்துறானா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவனுக்கு சுகரானுங்க. புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி சாமி சொல்றாரு. நீங்க சொன்னீங்களா புருஷனை பொண்டாட்டி கொள்றான்னு. பொண்டாட்டி புருஷன் கொள்றான். இதான் சாமி சொன்னாரு. பெண்ணாலே ஆண் அழிவு, ஆணாலே பெண் அழிவு, பூமி அதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் வகுத்து சொன்னோம். அருளாக ஏகம் அகண்டபரி பூரணமாய் வரையாகி திரையாகி வான் பூவி லோகமுமாய் ஒளியாகி விழியாகி திரு உயிராய் ஒரு உயிராய் தேசத்தில் பல வேஷமுமாய் ஒன்றாகி இரண்டாகி இந்த உலகம் எங்க நான் தான் இருக்கிறேன். கருவுல தோன்ற உயிரும் நான் தாங்கிறேன். கரு உருவாய் ஒரு உயிராய் கருணா கடலானேன் ஒன்றும் 2 3 4 5 உணவு வைத்தேன்கிறான். மண்ணால் உணவு அணிந்து பல வாய்கையினான் உணவு வைத்தேன். இந்த ஜீவராசி எப்படி படைச்சானா? மண்ணால் உணவு அணிந்து பல வாய்கையினான் நான் வைத்தேன்னு சொல்லிட்டு இந்த கலியுகத்துல இந்த மாதிரி துர்மரணம் தீர்ப்புங்கிறான். நீங்க எல்லாம் இப்படி சாவுவீங்கடாங்கிறான். யாரு சொல்றது? எங்க அப்பா யாரு சொல்றான்? மாயவர் பெருமாள் சொல்றான். அந்த கலியுகத்தை அழிக்க பெருமாள் சொல்றான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைங்க, போய் பிடிச்சிட்டு வாங்க. ஏன்னா கண்ணுக்கு புலப்பட மாட்டான். ஆனா கண்ணுக்கு தெரியாம எங்கும் மறைபொருளா பரபிரம்மமா இருந்து அழிக்கிறான். அப்போ இதுல யார குற்றவாளின்னு சொல்லுவேன்? நீங்க பாம்பு கடிச்சு சாகுறான்னு சொல்றீங்க, அதையும் சொல்றான். எல்லோருக்கும் கோடி பாம்பு இருக்குதடா சத்துருவாய் நல்லோரை தீண்டாது நாதன் இங்கே சொல்லுகின்றேன். முச்சந்திக்குள் இருந்து பாம்பு உச்சம் பெற்று வருகுதடா. ஆவென்று அழுதாலும் அருந்தவ பட்டாலும் கூவென்று அழுதாலும் கொத்திவிடும் அப்பாம்பு. தீர்ப்பு கேட்க நாளாச்சு தெரிந்தோர் தெரிஞ்சிடுவாங்க. பெருமாள் சொல்றான். நீங்க திருப்பதியில போய் உளுந்து கும்பிடுறீங்களா சுத்தி? அவன் சொல்றான். அவனால என் கையில கிடைச்சான்னு வைங்க, அவனே சொல்றான் எல்லோருக்கும் கோடி பாம்பு இருக்குதடா சத்துருவாய். உங்க இந்த பூமியில பிறந்த மனிதர்களுக்கு நிறைய பேர் பாம்பு குத்தி சாவான். எங்க தம்பியே பாம்பு குத்தி விடுங்க, கட்டுவரியன் 5 6 நாள் பேச்சு மூச்சும் இல்லாம தான் பொழைச்சிக்கிட்டான்.
ஏன் இங்க பாருங்க, இது இங்க பாருங்க, பிறக்கும் போதே எழுதிடுறான் இந்த ஜீவாத்மா இப்படி இப்படி கொடுமைகள் அனுபவிச்சு இப்படி இப்படி சாகணும்னு நாண்டுகிட்டு சாகணும்னு இருந்தா அப்படிதான் சாகுமா. பெருமாள் சொல்றான், நான் சொல்லல. அவனை பிடிச்சிட்டு வாங்கயா, போய் பிடிச்சி அவனை பிடிச்சி கைங்க கட்டி போடும். அவன் சொல்றான் இப்படி உங்களுக்கு மரணங்கிறது பிறக்கும் பொழுது எழுதப்படுது பிள்ளைகளே, அவர்கள் கர்மவினின்படி நீங்கள் மரணிப்பீர்கள். அதான் சொல்றான், எல்லா ஜீவராசிகளுடைய ஆதியும் அந்தமும் நடுவும் முடிவாக நானே இருக்கிறேங்க. நான் தான் உனக்கு தொடக்கம். நீ பிறந்தது, நீ என்ன பிறந்ததுல இருந்து நீ நடுவுல வாழ்ற வாழ்க்கை, உனக்கு கொள்றது நான் தாங்க, முடிவு நான் தாங்க. இதுக்கு குற்றவாளி யாரு? இந்த பாம்பை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். இவன் தான் இந்த பாம்புக்குள்ள இருக்கான் பாருங்க, இவனை புடிச்சு சங்க பிடிக்கணும் முதல்ல. அப்புறம் என்ன சொல்றான், கள்ள கணவருடன் கருத்து மிக மாத இருக்கான். கள்ள புருஷனை வச்சுக்கிட்டு பொண்டாட்டிமார்கள் நிறைய கணவனை தீர்த்து கட்டுவா அந்த கலியுகத்துலன்னு சொன்னான். இன்னைக்கு டிவியை திறந்தாலே அதான் வருது. ஐயா அப்பா பாப்பா தேனும் கள்ளக்காதல் போல. நல்ல காதலை விட கள்ளக்காதல் அதிகமாயிருமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கியா. அப்புறம் சொல்றான், மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பு இழந்து தனுவாய் புருஷனோட தன்வாக்கு கேளார்கள். திருமணம் கடந்த உறவு. ஓ ஆமா, அது வேற பயமா இருக்கு. ஆமா, அப்புறம் டீக்காக்காரன் சண்டைக்கு வந்துருவான், எப்படி நீ கள்ள உறவுன்னு சொல்லலாமா. சரியா, திருமணம் கடந்ததா அப்ப சொல்ற பாருங்க, மனுவதிலே கற்பிகளாம், கற்பு இழந்து பெண்கள், எல்லா பெண்களையும் சொல்லல, எல்லா பெண்களையும் சொல்லல. ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க, எல்லா பெண்களையும் சொல்ல முடியுமா? பெருமாள் சொல்றேன் எல்லா பெண்களையும் சொல்லல. ஆனா அநேக பெண்கள், நிறைய பேர் சபல புத்தி உள்ள பெண்கள், சபல புத்தியுடைய பெண்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க, புருஷனை கொள்ளுவா, கள்ளக்காதல் வச்சுட்டுங்கிறா. அப்புறம் ஆனாலே பெண்ணழிவுங்கிறா. சிலவன் கள்ள காதலியை வச்சுட்டு பொண்டாட்டி தீர்த்து கட்டிடுறான். இப்ப யாரை குட்ட சொல்லுங்க? எல்லாம் இங்க பாருங்க, எல்லா ஆண்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா பெண்களும் கெட்டவங்க கிடையாது. சபல புத்தி உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்கான், ஆண்கள்லயும் இருக்கான், பெண்கள்லயும் இருக்கா. இவளுக்கு எல்லா வேலையும் பண்ணுவா. அப்புறம் சொல்றான், குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவார் கண்டவடை, கள்ளக்காதல் சுகத்துக்காக பெற்ற குழந்தையை கொன்றுவா அப்படின்னு பெருமாள் சொல்றான். திருப்பதியில இருக்காம பாருங்க, அவனை பிடிங்க. நான் சொல்லல, இதுக்கு நான் பொறுப்புல மக்களே, அவனை பிடிங்க. அவன் சொல்றான், கள்ளக்காதலுக்கு பிள்ளையை கொன்றுவா, குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவார் கண்டவடை, மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான்ங்கிறான். தாய் ஒரு வார்த்தை திருப்பி பேசினா மகன் தாயை கொண்டுறான். கலியுகத்தில் நடக்கணும், அன்னைக்கு நடக்கா இல்லையா? அப்புறம் பெருங்காற்றினால் எங்கு பார்த்தாலும் வெள்ளம் வந்து மக்களை இழுத்துட்டு போய் கொள்ளும் அப்படிங்கிறான். அது தீர்ப்புங்க. இவர்கள் எல்லாம், நீங்கள் எல்லாம் முற்பிரில் செஞ்ச நீங்க மோட்சம் அடையாத ஆத்மாக்கள், நீங்க கலியுகத்தில் எல்லாம் பிறந்திருக்கீங்க, அப்பா அடையல, சிவன் அடையல, மோட்சம் அடையாதனால நீங்க எல்லாம் உங்களுடைய முன் செஞ்ச கர்மவினின்படி, அந்த பாவத்தின்படி நீங்க எல்லாம் தீர்ப்பு கேட்கறேங்க. அவங்கள என்ன செய்ய சொல்றீங்க? இப்படி பற்பல தீர்ப்பு இருக்க நாராயணன் நாவில் வகுத்து சொன்னாங்க. அப்புறம் என்ன சொல்றான், 23 தெய்வம் ஈசனெங்கும் வடிவானேன், 23 தனியுகம் ஈடழித்த மாயனப்பாங்க. நான் தான் இந்த யுகத்தை உண்டாக்குறேன், யுகத்தை அழிக்கிறோம் நான் தாங்க. இப்ப யாரை கூட்டு சொல்லுவீங்க? சொல்லுங்க. 23 தனியுகம் ஈடழித்த மாயனப்பாங்க. அப்புறம் என்ன சொல்றான், 24ஆம் யுகம் எழுந்திருந்து வந்தேனப்பாங்க. எப்படி இவனே சொல்றான். அப்ப யார சொல்ற? மறுபடியும் சொல்றான், குடியிருந்து 5 யுகம் கொள்ளி வைத்து போரேனப்பா, 1 2 5க்குள்ளே உலகாக்கிய அரசால்வேன் கண்ணு மக்காங்கிறான். 1 2 3 மனம் பஞ்சபூதம் 5, மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் மனம் அறிவு அகங்காரம் 8ஆக பிரிந்து என்னுடைய இயற்கைங்க. அதான் 1 2 3 5க்குள்ளே உலகடைக்கு அரசாடுறேன். பஞ்சபூதம் 5, மனம் அறிவு அகங்காரம் காற்றில் கலந்துருக்கு, என்னுடைய இயற்கைங்க. இதுலதான் அவ்வளவு ஜீவராசி ஆகப்படுது. முக்குணங்கள், தமோ குணம், ரஜகுணம், ராஜச குணம், சாத்விக குணம், 3 குணங்களை வயப்பட்டு ஒவ்வொன்றும் அது தகாத செயல்களை செய்து. சாத்விக குணத்துல இருக்கும் சாது, அவன் நல்லவன், அவன் நல்லதே செய்வான், கெட்டது செய்ய மாட்டான், சாகுற வரைக்கும் மோட்சத்துக்கு போயிடான். ரஜகுணம் என்ன போல ராட்சசன், உலகில் பெற்று உடையவன், அவன் துன்பம் அடைந்தவன். அவன் மீண்டும் என்ன பண்றான், இறப்புக்குரிய மண்ணுலகளை இந்த கர்மாவை இந்த உடல்ல செஞ்ச பார்த்து அனுபவிக்க இன்னொரு தாய் வயத்துல இந்த ஆத்மா அந்த உடல இருந்து வெளிவந்ததுமே அடுத்த தாய் வயத்துல இந்த ஆத்மா புகுந்து மீண்டும் கர்மனை அனுபவிக்க வந்துடுறான். தமோ குணம் துஷ்டன், ஊழல் பண்றவன், அப்புறம் ஏழை எளிய மக்களை நசுக்கிறவன், இந்த மக்கள் சாதுக்கள் மனசை நோகடிக்கிற இந்த கும்பல், இவனுங்களெல்லாம் சொல்றான். இந்த மந்திரி இவங்க எல்லாம், இவெல்லாம் தமோ குணம் துஷ்டன். இவன் இறப்புக்கு அப்புறம் ஆத்மா வந்து நரகத்துக்கு எடுக்கப்படுது. நரகத்துல ஆக்கினை தண்டனை அனுபவித்த பிறகு இவனுடைய ஆத்மா இறப்புக்குரிய மனுல புழு விலங்கு பறவைன்னு 84 லட்சம் பேர் எடுக்காங்கிறான். நான் சொல்ல, எங்க அப்பயும் சிவபெருமான் சொல்றான், பகவான் சொல்றான். அப்ப யாரு குற்றவாளி? ஒவ்வொருத்தரும் எமன் இந்த கலியுகத்துல எந்தெந்த ரூபத்துல இருக்கான் பாருங்க. ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ரூபத்துல அனுப்புறான். இவன் தான் இந்த பெருமாள் பண்ற வேலைதான். கேட்டா கர்ம வினைம்பான். ஏன்னா அந்த ஆத்மா எத்தனை ஜென்மத்துல என்னென்ன பாவம் செஞ்சது நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அதை தான் சொல்றான், முன்பே உயிர் வாழ்ந்து காலமாகி விட்டவையும் அவ்வாறே இப்போது இருக்கின்றவையும் அவ்வாறே இனி தோன்றப் போகின்றவையுமான அனைத்து உயிரினங்களையும் நான் அறிவேன், ஆனால் பக்தியும் சிரத்தையும் இல்லாத எந்த மனிதனையும் என்னை அறிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சிடறான். இந்த பெருமாள் புட்டிங்க அவனை ஓடிப்பி. எப்படி நீ பொறுப்பில் எத்தனை ஜென்மம் எடுத்த இந்த ஆத்மா, உடல் இருக்க இந்த ஆத்மா எத்தனை ஜென்மம் முடிச்சோ அதுல என்னென்ன பாவம் முடிச்சோ அதை இந்த உடல்ல நான் நியாயம் தீர்க்கிறேங்க. அப்ப நான் குற்றவாளி இல்லைங்க. இப்ப இவன் சொல்றான் பாருங்க, பெண்ணாலே ஆளழிவு, பேய் மராட்டத்துக்கு பெருஞ்சுரத்தல், நாட்டுக்காண்டி யுத்தம் பண்ணி சண்டை போட்டு சாகுறான் பாருங்க, குண்டு போட்டு கொள்றானா, இதெல்லாம் தீர்ப்புங்க. எப்படி இவன் வந்து இவனுக்கு வலிக்குமா வலிக்காது? எனக்கு இவன் மேல கோவம் வருதுங்க. நீ என்ன மாதிரி பிறந்து வந்து உன்னை மேல குண்டு போட்டு கொண்டா உனக்கு இப்படி வலிக்கும். இந்த பெருமாளுக்கு
ஒடிச்சிடுவாங்க அவனுக்கு. ஆனால் கண்ணுக்கு புலப்பட மாட்டேங்க, கண்ணுக்கு புலப்பட மாட்டான். காயக்காரன் மயசத்தும் நான் உங்களுக்கு கண்காணா பெருவழியும் அவர் செய்யும் ஆடி காட்டான். நான் கண்ணுக்கு புலப்படாத மறைபொருள் எங்க இருக்கேன். ஆனா நீங்க செய்யற குற்றம் எனக்கு மறைவா இல்லை, எல்லாம் எனக்கு தெரியுங்க. எப்படி எவ்வளவு பெரிய 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 அறிவாளியா பேசுறாம இருக்கேன் பெருமாள். எல்லாத்துக்கும் காரையும் வந்தாயா கங்க பிடிச்சி தூக்கிட்டு வாங்க அவனை. அப்போ இதுல ஒவ்வொருத்தரும் யமனா யார் இருக்கா, அவன் தான் இருக்கான். ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ரூபத்துல இருக்கான், ஒருத்தனுக்கு புருஷன் ரூபத்துல இருக்கான், ஒருத்தனுக்கு லாரி ரூபத்துல இருக்கான், ஒருத்தனுக்கு பஸ் ரூபத்துல இருக்கான். யமன் எப்படி வரான் பாருங்க. ஒருத்தனுக்கு பாம்பு ரூபத்துல இருக்கான். அது சொல்ற பாருங்க, பாம்பு கடித்ததுண்டால் பதைத்து நீங்கள் பட்டிடுவீர். எப்படி பாம்பு வச்சு நீங்க பதிச்சுட்டா அதை ரசிக்கிறான் பெருமாள். எப்படி கேட்டான்னு சொல்றான், அந்த பாம்புல உள்ள ஆத்மா கர்மவினை, நீ செஞ்ச பாவம், நீ அதில் தண்டிக்கப்படணுங்கிறான். இப்ப இதை நான் யாருக்கு, இதை நான் யாரை குற்றம் சொல்ல, பெருமாளை தான் குற்றம் சொல்லுவேன். அதனால இங்க பாருங்க, ஆனா அவன் சொல்றான் ஞான் சொல்ற, நீ கர்மவினை ஒரே இடத்துல முடிச்சிடறான். எப்படி அப்ப இங்க பாருங்க, இந்த உலக அழிவு இப்படிதான் இருக்கும். அதனால இது நம்ம பாருங்க, உலக சுட்சமா அறிஞ்சவங்க ஒருத்தனும் கிடையாது. சித்தர்களே அறிய முடியல. எங்க அப்பனுடைய லீலைய தேவ கணங்கள் அறியார்கள், அறிய முடியாது. இந்த மகரிஷிகள் அறியாது, ரிஷிகளால் அறிய முடியாது, தேவர்களால் அறிய முடியாது. மனிதர்களால் மலஞ்சலம் கழிக்கிற சாதாரண மனிதர்கள் நம்மளால எப்படியா அறிய முடியும் எங்க அப்பனுடைய லீலைய? அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனை போய் பிடிச்சி அங்க தூங்க. இதுல அண்ணாமலை பதவி கொடுக்கலன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க. உலகம் நிரந்தரம் இல்லையா, எப்ப எப்படி போகும் நமக்கு தெரியாது. நீங்க தேட வேண்டிய அப்பாவை மட்டும் தான். மரணங்கிறது விடுதலைங்கிறான். இந்த ஆத்மா அந்த உடல்ல துன்பப்படுதான். அதனால நான் உய்வடைய ஆத்மா, நல்ல ஆத்மாக்கள் என்ன பண்றான், சாதியும் சொல்றான், செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்துல. பழிபாவம் நான் தான் செய்றேன், நான் தான் கொலை பண்றேங்க. எவன் கொலையாளி? இந்த பெருமாள் தான். எல்லாத்துக்கும் ஒரு சூட்சம் இருக்கு, ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. இங்க எதுவுமே குத்துமைப்பா நடக்கல. அதான் சொல்றான், செடிகளை வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்த நல்ல பிள்ளைகளை, நல்ல ஆத்மாக்கள் அறுவடை பண்றாங்க. நான் மரணம்னு சொல்லல. இப்ப நானே சாவரம் வச்சுக்கேன், நான் நல்லவனா இருந்தா என் ஆத்மா உண்டு, அப்ப வைகுண்ட வீடு கொடுத்துறான், மோட்ச வீடு கொடுத்துறான். அதான் சொன்னான், பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு, நோக்கிய கரையுண்டாம் நோயிலாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தமே. 7-14 உலகம் அழியும், ஆனா வைகுண்டமா சாஸ்வதமாகிய வைகுண்டம் அந்த பரலோகம் அழியாதுங்க. அங்க போற ஆத்மா தான் நிரந்தரமா இருக்கும். அதுக்கு ஆத்ம சாந்தி, அதுக்குதான் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்குங்க. இங்க பூமியில கிடைக்காது. பூமியில நிம்மதியே இருக்காது, பூமியில நிம்மதியும் கிடைக்காது. எல்லாம் கிடைக்கும் பூமியில, உனக்கு நிம்மதி கிடைக்காதுங்க. அதான் எங்க அப்பன் சொன்னா, சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்று என்னாதே, வத்தாஸ்தி பொண்ணு வகை என்று என்னாதேனா. சொத்து வஸ்து ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் போதை, ஒரு மாயை. இதுல நீ மூழ்கினா நீ துன்பத்தை அடைவா, நரகத்துக்கு போயிருவாங்க. அதனாலதான் அண்ணாமலை பதவி வேண்டாம்னு ஒதுங்கி இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரே பதவி வரல, அவருக்கு ஞானம் பெற்றவர், அண்ணாமலைக்கு எல்லாம் தெரியும். அதனால விட்டுருங்க. அப்பா சொல்றான், மொச்சத்தை அடங்கி பிள்ளைங்க மரணம் விடுதலாங்கிறான். நாளாங்க நான் தினம் எங்க அப்பாட்ட கேட்கறது, அப்பா என்ன எடுத்துருப்பா, எனக்கு வழி இல்லாத மரணத்தை கொடுப்பா, அவனை ஏத்துக்கப்பான்னு நான் வேண்டிட்டு இருக்கேன், தினம் வேண்டிட்டு இருக்கேன். இந்த படுவை என்ன கூட மாட்டேங்கிறானே. சுத்தி பாம்பு ஒரே இடத்துல 27 கட்டு வரி இருந்துச்சு ஒரு இடத்துல, நான் படுத்திருக்க இடத்துல. அதுலதான் ஒரு 3 வருஷமா சுத்திட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஆனா என்ன கடிக்கல. ஆனா நிறைய கடிச்சிருந்தீங்களா, அழகு நான் போய் சேர்ந்திருப்பேன். எங்க அப்பாட்ட போயிருப்பேன், கடிக்க மாட்டேங்குதா. அதனால இங்க பாருங்க, அப்பாட்ட போனோம். நமக்கு பூமிங்கிறது துன்பமயமா. அதான் சொல்றான், அதாவது நல்ல மனிதர்களுக்கு நான் பூரண ஆயில், பூமியில ஆயில் கொடுக்க மாட்டேங்க, எனக்கு துன்பத்துக்குரிய இடங்க, நான் எடுத்துக்குவேன் என் பிள்ளைகளங்க. அதனால இங்க பாருங்க, நல்லவன் ரொம்ப நாள் பூமியில இருக்க மாட்டான், புரியுதா. விளங்குற பிள்ளைன்னா பிறந்த வீட்டுக்குள்ளே செத்துருன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விலங்குனா அது மோட்சத்துக்கு போயிருமா, அது இறந்ததுக்கு அப்புறம் உடனே முக்தி, பூமியில துன்பங்கள் அனுபவிக்காதுமா. நான் எங்க அம்மாட்டே அடிக்கடி சண்டை போடுவேன், எல்லாம் கேட்டு பாருங்க, என்ன எதுக்கு பெத்து தொலைஞ்சான்னு கேட்பேன். எனக்கு துன்பமயமானது பூமி. கலியுகத்துல மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, நல்ல சாதுக்களுடைய வாழ்க்கை முள்ளு மேல நடக்கிற மாதிரி இருக்குமா. தினம் நீங்க முள்ளு மேலதான் நடந்துட்டு இருக்கீங்க சாதுக்கள், நல்ல மனிதர்கள்லாம் அப்படியே வேதனைப்படுறான், ரணப்படுறான். புரியுதா உங்களுக்கு? கலியுகம் மோசமானதுங்க. இதுல பிறக்கிறதுக்கு பெரிய துன்பங்க. ஐயோ, ஒரு நாளைக்கு எவ்வளவு துன்பம். நீங்க சொல்றீங்களா, இதெல்லாம் தீர்ப்புங்கிறான் பெருமாள். அவனை பிடிச்சிருவாங்கயா, கண்ணுக்கு சிக்க மாட்டானே. நான் புலன்களுக்கு புலப்படாதவன். எப்படி புலன்களை பிடிக்கும்? கருவிகள் நீங்க சிடி கேமரா வச்சு பிடிக்க முடியுமா? தென்படுவானா சொல்லுங்க? பெரிய கில்லாடியவன். அதனால இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் பெருமாள் தான். இந்த மனுஷ போயெல்லாம் குத்து சொல்ல மாட்டேன், அவனை போய் பிடிச்சிட்டு நம்ம சிவாய திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள்,
இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனி எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.